சின்ன மருமகள நாளைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அடடடடடா சூப்பர் சூப்பருங்க. யாருக்கெல்லாம் இன்னைக்கான காட்சிகள் அருமை வேற லெவல்னு சொல்றவங்க கமெண்ட்ஸ்ல கருத்து தெரிவிச்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஆமாங்க, சேதுக்கும் தமிழ் செல்விக்கும் அதிகமான ரொமான்டிக் இல்லைனாலும் ஒரு அளவுக்கு அற்புதமா நெஞ்ச அள்ளிச்சிருந்தாங்க சொல்லணும். என்ன இந்நேரம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்க, தூங்கலையா? இல்ல, நான் 3 மணிக்கு தான் தூங்குவேன் அப்படிங்கிறதும், அப்படியே உட்காந்து பேசுறதும், வட்ட மேசை மாநாடு போடுறதும், ஐஸ்வர்யா நல்லா ஒந்து போட்டு போறதும் எல்லாமே நல்ல சீன்க தாங்க. இப்ப கதைக்கு வருவோமா? இப்ப எல்லாம் பேசி முடிச்ச கையோட அப்பத்தா பாக்குது. நான் தான் அப்ப இருந்து சொல்றேனேடா, தமிழ்ச்செல்வி அப்படி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த ஐஸ்வர்யா வந்து பேசுனது, மாமா உங்க மேல நான் உயிரா இருக்கேன் மாமா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கையில பிரிஞ்சிருக்காங்க, இப்படி இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த சமயம் பார்த்து தாலி கட்டிக்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஒவ்வொரு விஷயமும் சின்னம்மா தான் பயங்கரமா எடுத்து கொடுத்துச்சு இல்லையா, அதையும் நினைச்சு பாக்குறாங்க. அப்ப உண்மைதான் அப்பதான் இப்பதான் எனக்கு நினப்பு வருது. என்னடா நினப்பு வருது? ஆமா அப்பத்தா, அவதான் அப்பத்தா பண்ணிருக்கணும், கண்டிப்பா அவதான் பேசியிருக்கா. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பு இல்லைங்கிறது எனக்கு இப்ப தெரியுது. உனக்கு இப்ப தெரியுதா? நீ என்னத்த விளங்குறப்போ நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவாது உனக்கு புரிஞ்சுச்சேடா, இப்ப என்னடா பண்ணலாம், நான் இது அப்பாட்ட பேசணுமே அப்படிங்கிறாங்க. ஏண்டா கூறு கட்டவனா நீ? உங்க அப்பன்ட்ட சொன்னா அவர் நேரடியா கேட்பாங்க, கேட்டா என்ன நடக்கும்? அப்படியே இல்ல, சத்தியமா அந்த சத்தியம் இந்த சத்தியம் பண்ணிடுவாளுடா, 7 ஒரு சத்தியம், பெரிய மந்த கருப்பு மேல சத்தியம் பண்ண சொல்லுவோம். அந்த வீட்டுல இருக்கவளுகளே மதிக்க மாட்டேங்கிறாளுங்க நம்ம சாமி கொலசாமிங்கிறத. இவ வெளிநாட்டுக்காரி, நம்ம வீட்டுக்கு அவளுக்கு என்ன ஒட்டு இருக்கா, உறவு இருக்கா? அவ தாராளமா சத்தியம் அடிச்சு பண்ணிடுவாடா. இல்ல பத்தா, நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு, உங்களை எல்லாம் பாக்கணும் போல இருக்கு, வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்க ஐஸ்வர்யாவும் போய் பார்க்கணும் மழை பெய்யுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுங்குதுங்களா, அதனால எல்லாம் வராங்க. அந்த சமயம் தான் அடுப்புல நிக்கிறாரு தள்ளுவண்டி கடையில. பார்த்தோன்னா ஆடி போறாங்க, அப்படியே பொசுங்குது சித்ராவும் ஈஸ்வரி எல்லாருக்குமே. அடுத்து பாக்குறாங்க, என்ன இது சேது இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவங்க வீட்டுல போய் புழுக்க வேலை பார்த்துட்டு இருக்கானே, ஐயோ அப்படிங்கிற அங்க எல்லாம் வந்துடுறாங்க. ராஜா அங்க பாக்குறாரு, என்னையா சேது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லல, வாங்க அப்படிங்கிறாங்க. சேது அப்பத்தான் எல்லாம் பேசி வச்சுட்டு இருக்காங்க, அதனால வாங்கன்னு கூப்பிட அமைதியா எல்லாரும் வராங்க, வந்து உட்காடுறாங்க. என்னப்பா சேது, ஒரே வாக்குல இங்கே டேரா போட்டுடலாம் போல இருக்கு, தங்கிட்ட போல இருக்கு, என்ன முடிவு பண்ணிருக்க? இது சித்ரா. அப்பெல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாடா, இங்கதான் மழை பெஞ்சு குடிச்செல்லாம் வீணா போச்சுல, வீணா போனா என்ன, மறுபடியும் கட்டிக்கிறது, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன மாமா நம்மள வச்சக்கணுவாங்க பாக்குறாரு. ஐயோ நம்ம மேல காதல் எதுவும் வந்துருச்சா இந்த பிள்ளை இதை விட. ஆனா அப்பத்தாவும் சேதுவும் பேசி முடிக்கிறாங்க, எல்லாருமே தாங்க பேசி முடிக்கிறாங்க. அவகிட்ட அடிச்சு புடிச்சு கேட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு, வேலைக்கு ஆகுதோ இல்லையோ நான் கேட்காம விட மாட்டேன்னு செம்ம கோத்துல இருக்காங்க. மாமா உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஆமடி பார்க்காம இருக்க முடியாதான், என் பொண்டாட்டியை விரட்டிட்டு நீ வந்தவ தானே, உன்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும்டி, என் தமிழ்ச்செல்வியை விரட்டினதை நீ தாண்டி. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா நீ தான் உன் குரல்ல மாத்தி பேசி இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு அடிச்சு சொன்னோன்னு, இல்ல மாமா சத்தியமா நான் இல்ல, நான் சத்தியம் பண்ணுவேன் எந்த கோயில வேணாலும், நான் சத்தியம் கேட்கவே இல்லையே, ஐயோ சத்தியமா மாமா நான் எதுவுமே பேசல, தமிழ்ச்செல்வி தான் பேசியிருக்கா அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே கழுத்துல இறுக்கின்னு பிடிச்சிடுறாரு. கழுத்தை நெருக்க பிடிச்சோன்னா ஆடி போறாங்க எல்லாருமே. இல்ல மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா எவ்வளவு கத்துது, நான் சொல்லவே இல்லை, நான் பேசவே இல்லை, இவளுக்குதான் பொய் சொல்றாளுங்க. ஏய் என்னடி திமுறா, ஏய் என்ன நீ நம்மளாம் பேசுறதா, தனத்துக்கு எனக்கும் பிடிக்காது, தனம் நீ தானே இவ்வளவு பண்ண, நான் என்னடி பண்ண உனக்கு அப்படி பாவம் அப்படின்னு சொல்ல, சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்தோட சேர்த்து பிடிக்கிறாரு பாருங்க, ஆடி போறாங்க. விடு அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் நம்ம சேதுவை பிடிச்சு அப்படி பிரிக்கிறாங்க. உனக்கு வேணும் அப்படின்னு அப்பத்தாவுக்கு ஒரே குசி. அப்பா நீங்க நம்பாதீங்கப்பா, இவளுக்குதான்ப்பா எல்லாம் பண்ணது, ஏண்டா அவதான் அடிச்சு சொல்றாளே, அதெல்லாம் இல்ல நான் இல்ல அப்படிங்கல, உண்மையை சொல்ற என்ன அப்படிங்கல, பெரிய மந்த கருப்பு மேல சத்தியம் பண்றி அப்படின்னு எல்லாம் கேட்க, அப்படியே சத்தியம் பண்ணுது. அப்ப இனிமே சத்தியம் பண்ணியாச்சு, இந்த வீட்டுல இருக்கனால நீ இப்படிலாம் பண்ற, கிளம்பு வா போக அப்படின்னு ராஜாங்க சொல்ல, ஈஸ்வரி எல்லாருமே இருந்துட்டு, ஆமா இங்க இருந்தனால அப்படி பண்றான், இவதான் பொய் சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டால பொய் சொல்லலேண்டு அப்படின்னு சொன்னோன்னு அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. ஆஹா இவள்கிட்ட இப்படி நம்ம கேட்டோம்னா எந்த ஆதாரமும் இல்லாம போயிருமே, அதனால இப்படி கேட்க கூடாது அப்படின்ட்டு, ஐசு நீ இரு நம்ம போவோம், இப்ப என்ன இன்னும் 2 நாள் தானே, பாவம் அழகரு உனக்கு பார்க்க பாவம் இல்லையா? மாமா நீங்களா இப்படிலாம் பேசுறது, ஐயோ தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காருங்க, இங்க பாரு தனம் டீ போட்டாந்து கொண்டாந்து கொடு அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி சித்ராவும் சரி இவனை எப்படியாவது நடத்தணும், நவத்திட்டு போகணும் அப்படின்ட்டு பேசாம இருக்கிறாளுங்க. டீயை போட்டாந்து கொடுக்குறாங்க. ஐசு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. மாமா நீ வந்துருவியா மாமா? வந்துடலான் இருக்கேன், ஆனா பிள்ளைக்கு நீ பாத்துக்குவியா வீட்டுல? மாமா நான் பாத்துக்குவேன் மாமா, நீ ஏன் மாமா பயப்படுற? இல்ல நீ நல்லவளத்தான் இருக்கிற,
நல்லா எல்லாரு கூடயும் பேசுற, அமலு தானோ எல்லார்ட்டையும் கோவிக்க மாட்டேங்கிற. அதே மாதிரி அவளும் உங்க கூட நல்லாத்தான் பேசுறா, உன்னைய விட்டு கொடுத்துட்டா போல இருக்கே அப்படிங்கல. நான் நல்லவதான் மாமா, நான் உன்னை சின்ன பிள்ளை இருந்து லவ் பண்றேன் மாமா. லவ் அடி பண்றேன் லவ் அப்படின்னு செம்ம காண்டாகுது. இருடி இரு, உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்ட்டு புள்ளைய மட்டும் பாத்துக்கிறது தான் எனக்கு, நீ பாத்துக்கியான்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நீ கவலைப்படாத மாமா, நான் இருக்கேன்ல. இல்ல நீ தமிழ் மாதிரி பாத்துக்க முடியுமா? தமிழ் என்ன பெரிய தமிழ், இந்த ஐஸ்வர்யா நினைச்சா எதை வேணாலும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி யோசனை பண்றாரு, எப்படி இவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறது, எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு. சரி இரு, எனக்கு தமிழ் மேல கொஞ்சம் கொஞ்சம் வருத்தம் வருது. அப்பாவுக்கு மட்டும் அவ அன்னைக்கு போன் பண்ணாம இருந்தான்னு வைவேன், அவளை பண்ணியிருந்தா நான் கிடைச்சிருக்க மாட்டேன்ல. அவ பேசாம இருந்தா, அவ அன்னைக்கு அப்படி பேசுனதுனாலதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க மாமா. அது விடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க, போயிட்டு போகுது. அப்ப தமிழ்ச்செல்வியை மன்னிச்சிடலாங்கிறியா? ஆமா மாமா. அப்போ அவ அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணது ரைட்டு தானா? அதனாலதான் நீ எனக்கு கிடைச்சியா? ஆமா மாமா, நான் உனக்கு கிடைச்சது சந்தோஷமா மாமா? சந்தோஷம்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி இரு நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச காப்பி நான் என் கையால போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு போறாரு. காப்பி எல்லாம் போட்டு கொடுக்குறேன், ஒரே சந்தோஷம். அப்புறம் சித்ரா ஈஸ்வரியும் காப்பியை குடிச்சிட்டு ஐஸ்வர்யாட்ட போயிடுறாங்க. ஏய் என்னடி பேசினாவே, என்ன பேசினான் அப்படின்னு கேட்க, அக்கா நீ பாரு தட்டியும் குப்பையும் செட்டையும் கிடக்கு, தள்ளி உட்காரு. அடி பரவாயில்ல, நீ சொல்லுடி, நீ சொல்றத கேக்குறதுக்கு ஆசையா வந்திருக்கும், நீ என்னடா என்னென்னத்தையே பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல, அவரு தமிழ்ச்செல்வியே அந்த மாதிரி போன் பேசாம இருந்திருந்தா நான் அவளோட வாழ்ந்திருப்பேன், நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன், அவ அப்படி பேசினதுனாலதான் நல்லதா போச்சுன்னு மாமா சொல்லிட்டு போனாரு. அவன் ஏன் திடீர்னு இப்படி கேட்டு போகணும்? அதான் தெரியலையே, எனக்கு தெரியும். உண்மையிலே ஏதாவது இங்க இருந்ததுனால அவன் மேல மனசுல பாசம் இருந்திருக்குமோ? எப்படியோ அவன் மேல பாசம் வந்தாலும் சரி வராட்டும் சரி, ஏன் மேல அவருக்கு காதல் வந்துருச்சு ஆண்டி. ஏய் இதுல ஏதோ உள்கூத்து நடக்குதுடி, நீ நம்பாத. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, நான் தான் தெரியாதனமா, நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வச்சிடாத, நான் தான் இந்த மாதிரி பேசினேன் தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல, அவ பேசல மாமா அப்படி இப்படி நீ உளறுன புடிச்சுக்குவேன். அப்போ நான் உளறிப்பனா? நல்ல வேலை ஆண்டி, நல்ல வேலை அப்படிங்கிறாங்க. சித்ராவும் ஆமாடி, தப்பி தவறி கூட நீ தான் இந்த மாதிரி சொன்ன, தமிழ்ச்செல்வி எதுவுமே பண்ணல, ஐஸ்வர்யா தான் பண்ணனாங்கிறது தெரிஞ்சிச்சு, நீ இந்த நிமிஷம் கூட நினைக்க முடியாது, உன்னை பெறாண்டி எடுத்து உன்னை விரட்டிடுவான். அப்படியே அந்த தமிழ்ச்செல்வியை கட்டி தூக்கி கொஞ்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் மகாராணி மாதிரி, அப்படியே பல்லாக்கில் வச்சு கொண்டாந்துருவேண்டி. அவன் வரமாட்டேன் போல, இப்பதான் உனக்கு முக்கியம். அவன் கையில கால விழுந்து ஆம்பளை நினைச்சா பொம்பளை எப்படி வேணாலும் மனசு மாற வைக்கலாண்டி, அதுலயும் இவெல்லாம் நேர்மை சத்தியம் இருக்கவ, புருஷன் மேல எல்லா தப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சு, நம்மளை மன்னிச்சுட்டாரு, அதாவது அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு போனாலும் போயிடுவாடி, நீ எதையும் சொல்லிடாத. சரிங்க சரிங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐசே அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் இவளுல விட்டுறாத, வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வா ஐசு வா அப்படின்னு எல்லாரும் உட்கார, தமிழ்ச்செல்வி பாக்குது என்ன நடக்குதுங்க, நீ சும்மா இருக்கா அப்படின்னு தானே எல்லாரையும் உட்கார வச்சு அதை இதையும் பேச்சு கொடுக்குறாங்க. என்னமோ வீட்டுல இருக்க திங்க கொடுக்குறாங்க. இவர் சேது மெல்ல போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்தாரு. பாத்தீங்களா, தன்னோட மொபைல் எடுக்கிறாருங்க. எடுத்துட்டு வந்து போட்டு பாக்குறாரு. பார்த்து ஆடி போறாருங்க. அடி பாவி, அப்ப பண்ணது எல்லாம் நீந்தானா? செம்ம காண்டாராரு. என்ன பண்றாரு? அப்படியே வாராரு. அப்பா அப்படின்னு வந்து உள்ளுக்க வராங்க. என்னடாச்சு என்ன? அப்பா இந்த பாவியதாப்பா எல்லாம் பண்ணது, தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்னு சப்பு சப்புன்னு அரைகிறாரு. முதுகுல போட்டு நங்கு நங்குன்னு குத்துறாங்க. இந்த சின்னம்மா, இந்த சித்ராக்கா எல்லாரும் தான் இதுக்கு காரணம். என்னடா சொல்ற? நீ இல்ல செய்து, நாங்க எதுவுமே சொல்லல, நீ எதை கேட்டு இப்படிலாம் பண்ற? இங்க பார் அப்படின்னு ஆதாரத்தை காமிக்கிறாரு. அப்படியே ஆடி போறாங்க. இவங்க எல்லாரும் விசுவலோட பேசுறாங்க. வீடியோ கார்டு வச்சுட்டு வந்திருக்காரா, வீடியோ ரெக்கார்டு. சின்னம்மா பாத்தீங்களா, அக்கா பாத்தீங்களா, ஐயோ மன்னிச்சிருங்க, இனிமே காரியம் அதான் காரியம் ஆகணும், காலை பிடிக்கணும், கலத காலன்ட்டு இனிமே வேலைக்கு ஆகுதுன்னு காலில் விழுந்துடுறாங்க. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க எல்லாரும் மன்னிங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு செம்ம குடுப்பு கொடுக்குறாங்க. என் மூஞ்சிலே முடிக்காதுடி. அப்புறம் எனக்கு தாலி கட்டிருக்கீல, தாலி கட்டிட்டா இப்பே போய் பஞ்சாயத்துக்கு பண்ணி உன்னை கேஸை கொடுத்து உள்ளார தள்ளுறேன். ஐயோ சேது அப்படிலாம் பண்ணிடாதப்பா, உண்மையில ஆசையில தானே இப்படி பண்ணிட்டா, ஆசையில இப்படி பண்ணிட்டா, 2 புள்ளையும் ஒரு தாயும் இப்படி எப்படி விரட்ட மனசு வந்துச்சு? என்ன சின்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? இப்ப உங்களை அப்படி இந்த மாதிரி விரட்டி இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? கைப்பிள்ளையோட என் முன்னாடி பாவம் எந்த தப்பும் பண்ணாத ஒரு பத்திரமாத்து தங்கத்தை நான் அப்படி பண்ணிட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம குடுப்பு கொடுக்குறாரு. போறீங்களா என்னடின்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவால தாங்க முடியலங்க. விரட்டி விட்ட கையோட யாரு இருக்காங்க இல்லைன்னா பார்க்கவே இல்லை, ஓடி வந்து அப்படியே தமிழ்ச்செல்வி இறுக்கிய கட்டி பிடிச்சுக்கிறாரு. தமிழ்ச்செல்வினாலே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ஆடி போய் நிக்கிறாங்க. அவரையும் சேர்த்து கட்டி பிடிப்போமா
வேணாமா அப்படின்னுட்டு இருக்க அப்படியே பிடிச்சிட்டு கையையும் சேர்த்து கட்டிக்கிறாங்க. இருக்கைய பிடிச்சிட்டு மன்னிச்சுக்க தமிழு, தமிழு என்ன மன்னிச்சிரு தமிழுன்னு காலில் விழுந்து அழுகுறாரு, கெஞ்சுறாரு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. கட்டி பிடிச்சி டக்கு டக்குன்னு நச்சு நச்சுன்னு முத்தத்தை வேற கொடுக்குறாங்க சேதுபதி நம்ம தமிழ்ச்செல்விக்கு. அவங்க அப்படியே சொக்கி போறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா சூப்பரா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.